வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அபிசா கணேசலிங்கம், ரஜிந்தா வில்வராசா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். போரின் சூழ்நிலைகளில் ஊடகங்கள் வழங்கும் தகவல் பிரச்சாரமாக மாறக்கூடாது. திருத்தந்தை 14ஆம் லியோ. தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை நோக்கி தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம். போரை நியாயப்படுத்த கடவுளின் பெயரை பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவம். பேராயர் பியபத்திஸ்தா பிட்சபாலா. மரியாயின் சேனை கொமிட்சி ஆர்சேஸ் விழா. 1300க்கும் அதிகமான சேனையினர் யாழ் புனித மரியனி பேராலயத்தில் ஒன்று கூடல். எசன் மாநகரில் ஏர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக நற்கருணை மாநாடு. 300க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. விரிவான செய்திகள். போரின் போது ஊடகங்கள் அதிகாரத்தின் ஒளிபெருக்கிகளாக மாறாமல் பாதிக்கப்பட்ட மக்களின் மனிதநேய பார்வையிலிருந்து செய்திகளை வெளிப்படுத்தும் கருவிகளாக செயற்பட வேண்டும் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இத்தாலி அரசுக்கு சொந்தமான பொது ஒளிபரப்பு நிறுவனமான ராய் தொலைக்காட்சியின் ஒரு முக்கிய செய்தி பிரிவான TG2 ராய் செய்தி நிறுவனத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அதன் ஆசிரியர் குழுவினரை கடந்த 16ஆம் திகதி திருப்பீடத்தில் சந்தித்த போது மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள் அச்செய்தி நிறுவனம் கடந்து வந்த பயணத்தையும் பாராட்டினார். இச்சந்திப்பில் இன்றைய போர் சூழலில் தகவல் பிரச்சாரமாக மாறும் அபாய இருந்து தன்னை காக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் செய்தியாளர்கள் அதிகாரத்தின் கருவிகளாக மாறாமல் உண்மையை சரிபார்த்து போரின் முகத்தை வெளிப்படுத்தி அது மக்களுக்கு ஏற்படுத்தும் பெரும் துயரை வெளிக்கொணர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். போரின் கோரப்பிடியில் சிக்குண்டு தவிக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் கதைகளை தொடர்ந்து உலகுக்கு சொல்ல வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி போரின் கொடூரமான உண்மைகளை பற்றி பார்வையாளர்களுக்கு ஓர் ஆழமான புரிதலை வழங்க வேண்டும் எனவும் திருத்தந்தை அவர்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை நோக்கி தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் ஈடுபட தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மறைமாவட்டங்களின் ஆயர்களும் குறுமுதல்வர்களும் அடங்கிய வடக்கு கிழக்கு ஆயர் மன்ற கூட்டம் பங்குனி மாதம் 18ஆம் திகதி கடந்த புதன்கிழமை வவுனியார் அம்பைக்குளம் புனித அந்தோனியார் ஆலய பங்குமனையில் நடைபெற்றது. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இமானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடந்த கால செயற்திட்டங்கள் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டு எதிர்கால திட்டங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டன. எதிர்கால செயற்பாடுகளில் குறிப்பாக தமிழ் மக்களின் நன்மை கருதி தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் ஈடுபடும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம், மட்டக்களப்பு, மன்னார், யாழ்ப்பாண, திருகோணமலை மறைமாவட்ட குறுமுதல்வர்கள் கலந்து கொண்டனர். பேரச்சத்தையும் வெறுப்பையும் மட்டுமே உருவாக்கும் வன்முறை மற்றும் போருக்கு எதிராக திரு அவை தொடர்ந்தும் குரல் எழுப்ப வேண்டும் என எருசலேம் லத்தீன் வழிபாட்டு முறையின் முதுபெரும் தந்தை பேராயர் பியபத்திஸ்தா பிட்சபாலா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பங்குனி மாதம் 15ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இணையவழி கருத்தரங்கொன்றில் உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த பேராயர் அவர்கள் மத்திய கிழக்கில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் போரை நியாயப்படுத்த கடவுளின் பெயரை பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவம் என சுட்டிக்காட்டி வன்முறையை நியாயப்படுத்த போலி மதமொழி பயன்படுத்தப்படுவதையும் கண்டித்துள்ளார். அத்துடன் போருக்காக மதத்தை பயன்படுத்துபவர்களுடன் கடவுள் இல்லை, மாறாக துன்பப்படுபவர்கள் மற்றும் இறப்பவர்கள் மத்தியில்தான் கடவுள் இருக்கின்றார் என தெரிவித்த பேராயர் அவர்கள் காசாவில் நிலவும் மோசமான மனிதாபிமான சூழலையும் மேற்கு கரையில் மோசமடைந்து வரும் நிலைமைகளையும் சுட்டிக்காட்டி அங்குள்ள மக்கள் பரவலாக இடம்பெயர்விற்கும் பேரழிவிற்கும் உள்ளாகி இருப்பதோடு அடிப்படை தேவைகளை பெறுவதிலும் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மறைமாவட்ட மரியாயின் சேனை கொமிட்சி ஆர்சேஸ் விழா பங்குனி மாதம் 15ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது. மரியாயின் சேனை ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஒன்று கூடலும் கருத்துரையும் அர்ப்பண புதுப்பித்தலும் திருப்பலியும் இடம்பெற்றன. மரியாயின் சேனை சுபத்துடன் ஆரம்பமாகிய இந்நிகழ்வில் அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அவர்களின் மரியாயின் சேனையரின் அர்ப்பணமும் பணிகளும் பற்றிய கருத்துரையும், கருத்துரை நிறைவில் சேனை அங்கத்தவர்களின் அர்ப்பண புதுப்பித்தலும் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 1300க்கும் அதிகமான மரியாயின் சேனை அங்கத்தவர்கள் கலந்து தமது வாக்குறுதிகளை புதுப்பித்தனர். பழைப்பங்கின் இத்தாவில் புனித பார்பரா அன்னை ஆலய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பங்கு மக்களால் முன்னெடுக்கப்பட்ட சிரமதான நிகழ்வுகள் அண்மையில் நடைபெற்றன.
பங்குதந்தை அருட்தந்தை ஆண்டன் ஜார்ஜ் அவர்களின் வழிநடத்தலில் இடம்பெற்ற இச்சிரமதான நிகழ்வுகள் பங்குனி மாதம் 15ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பளை பிரதேச மருத்துவமனையிலும் தை மாதம் 31ஆம் திகதி சனிக்கிழமை கிளிநொச்சி வேம்பொடுகேணி தமிழ் கலவன் பாடசாலையின் விளையாட்டு மைதானம் மற்றும் பாடசாலை வீதியிலும் நடைபெற்றன. அத்துடன் மருத்துவமனை வளாகத்தில் இடம்பெற்ற சிரமதான முடிவில் நோயாளர்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ் மறைமாவட்டத்தில் புனித பார்பரா அன்னையின் பெயரில் அமைந்துள்ள ஒரேயொரு ஆலயமாகிய இவ்வாலயத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அப்பணிகளை முன்னெடுப்பதற்கான நிதி அனுசரணையை இப்பங்கு மக்கள் நல்லுள்ளம் கொண்டவர்களிடம் எதிர்பார்த்து நிற்பதாகவும் பங்குத்தந்தை அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் ஆரம்பிக்கப்பட்டதன் 40வது ஆண்டு 2027ஆம் ஆண்டில் சிறப்பிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஆன்மீக தயார்படுத்தலாக இவ்வாண்டு பணியகத்தின் நற்கருணை ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட நற்கருணை மாநாடு பங்குனி மாதம் 14ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை எஸ்என் மாநகரில் நடைபெற்றது. பணியக இயக்குனர் அருட்தந்தை நிரூபன் தார்சிசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜெகன்குமார் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இம்மாநாட்டில் நற்கருணை வழிபாடு, கருத்துரைகள், திருப்பலி என்பன இடம்பெற்றன. கருத்துரைகளை அருட்தந்தை ஜெகன்குமார் அவர்கள் நற்கருணையின் விவிலிய பின்னணி எனும் தலைப்பிலும், அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜேம்ஸ் சுரேந்திர ராஜா சகாயதாசன் அவர்கள் நற்கருணையின் வழிபாட்டியல் எனும் தலைப்பிலும், அருட்தந்தை நிதர்சன் பிரான்சிஸ் அவர்கள் நற்கருணை ஆன்மீகம் எனும் தலைப்பிலும் வழங்கியிருந்தனர். இம்மாநாட்டில் 300க்கும் அதிகமானவர்கள் பங்கு பெற்றினர். யாழ் மறைமாவட்ட புனித வின்சென்ட் போல் சபையின் தவக்கால யாத்திரை பங்குனி மாதம் 15ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சபை ஆன்மீக ஆலோசகர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சபை அங்கத்தவர்கள் புதுக்குடியிருப்பு மந்துவில் திருமுக ஆண்டவர் ஆலயத்திற்கு யாத்திரை மேற்கொண்டு அங்கு இடம்பெற்ற திருச்செபமாலை, சிலுவை பாதை, ஒப்புரவு அருட்சாதனம், நற்கருணை ஆராதனை, திருப்பலி என்பவற்றில் பங்கு பெற்றினார்கள். திருப்பலியை முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் நற்கருணை வழிபாட்டை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை விஜயேந்திரன் அவர்களும் நெறிப்படுத்தினார். வழிபாடுகளின் நிறைவில் சபை அங்கத்தவர்களுக்கான ஒன்று கூடலும் கலந்துரையாடலும் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் பந்திகளின் செயற்பாடுகள் பற்றி கலந்துரையாடப்பட்டது. இவ்யாத்திரையில் மறைமாவட்ட பங்குகளை சேர்ந்த 480க்கும் அதிகமான அங்கத்தவர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் பங்கு பெற்றிருந்தனர். அருகி வரும் கிறிஸ்தவ கலைகளை பாதுகாத்து அவற்றை வளர்க்கும் நோக்கோடு இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் நடாத்தப்பட்ட தமிழ்மொழி மூலமான பசா மற்றும் தவக்கால ஒப்பாரி புலம்பல் பாடல் போட்டிகள் பங்குனி மாதம் 21ஆம் திகதி சனிக்கிழமையன்று யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றன. திணைக்கள பணிப்பாளர் திருமதி சதுரிபிந்து அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இப்போட்டியில் யாழ் மறைமாவட்டத்தை சேர்ந்த 24 அணிகள் பங்கு பெற்றினர். அத்துடன் மன்னார் மறைமாவட்டத்தில் இப்போட்டிகள் 22ஆம் திகதி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சமூக தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு நிகழ்வாக மணற்காடு பங்கு மக்களுக்கான நவீன தொடர்பாடலும் அதனால் உருவாகும் சவால்களும் பற்றிய சிறப்பு கருத்தமர்வு பங்குனி மாதம் 15ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மணற்காடு புனித அந்தோணியர் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை யோன் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் கலந்து காலை திருப்பலியை ஒப்புக் கொடுத்து திருப்பலி நிறைவில் கருத்தமர்வை வெளிப்படுத்தினார். இந்நிகழ்வில் 100க்கும் அதிகமான பங்கு மக்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர். யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான பொன் அணிகள் போர் துடுப்பாட்ட போட்டி பங்குனி மாதம் 12ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை ஆரம்பமாகி 14ஆம் திகதி சனிக்கிழமை வரை வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி நாணய சுழற்சியில் களத்தெடுப்பை தெரிவு செய்ய துடுப்படுத்தாடிய வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணி முதல் சுற்றில் சகல இலக்குகளையும் இழந்து 176 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய புனித பத்திரிசியார் கல்லூரி அணி சகல இலக்குகளையும் இழந்து 225 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. தொடர்ந்து இரண்டாவது சுற்றில் 49 ஓட்டங்கள் பின்னிலையுடன் துடுப்படுத்தாடிய யாழ்ப்பாண கல்லூரி அணி 9 இலக்குகளை இழந்து 246 ஓட்டங்களுடன் ஆட்டத்தை இடைநிறுத்தி கொள்ள 198 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய புனித பத்திரிசியார் கல்லூரி அணியினர் 4 விக்கெட்டுகளை இழந்து 106 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. பொன்னணிகள் போர் என அழைக்கப்படும் இத்துடுப்பாட்ட போட்டித் தொடர் வருடம் தோறும் நடைபெற்று வரும் நிலையில் இம்முறை 109வது தடவையாக நடைபெற்றுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ் புனித சார்ல்ஸ் மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டது 150வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல சிறப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் டி-ஷர்ட் அறிமுக நிகழ்வு
பங்குனி மாதம் 15ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதிபர் திரு லெனின்குமார் அவர்களின் தலைமையில் பாடசாலை யோன்பிள்ளை மண்டபத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பழைய மாணவர்கள் 150வது ஆண்டு பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட்டை அறிமுகம் செய்து வைத்ததுடன் யாழ் புனித மரியன்னை பேராலய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை கமல்ராஜ் அவர்கள் கலந்து ஆசியுரையையும் வழங்கினார். பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் பாடசாலையின் பழைய மாணவர் திரு செபமாலை ஆண்டன் ஜூட் மற்றும் கனடா நாட்டில் வசிக்கும் பாடசாலையின் பழைய மாணவர் திரு கந்தியா தாசன் ஆகியோர் கலந்து சிறப்பித்த நிகழ்வில் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் பங்கு பெற்றனர். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி தின நிகழ்வு பங்குனி மாதம் 17ஆம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கல்லூரி சிற்றாலயத்தில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தலைமையில் திருநாள் திருப்பலியும் தொடர்ந்து இல்லங்களுக்கிடையிலான கால்பந்தாட்ட துடுப்பாட்ட போட்டிகளும் இடம்பெற்றன. இத்திருப்பலியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து செபித்தனர். அத்துடன் அன்றைய நாளை சிறப்பித்து மாலை பழைய மாணவர் சங்கத்தினரின் ஒன்றுகூடல் நிகழ்வு நடைபெற்றதுடன் இந்நிகழ்வில் 2024-25 ஆண்டுகளில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றது. இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். பங்குனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயரான புனித மொக்ரவேயோ த்ரூபியோ நினைவு நாள். பங்குனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. பவுனிக்குளம் கல்வாரி பூங்கா ஜாத்திரை தலத்தில் தவக்கால தியானங்கள் மறைக்கோட்ட ரீதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட பங்குகளை சேர்ந்த இறைமக்களுக்கான தியானம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை நியூமன் அவர்களின் வழிநடத்தலில் நடைபெற்ற இத்தியானத்தில் திருச்சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை, ஒப்புரவு அருட்சாதனம், திருப்பலி என்பன இடம்பெற்றன. திருப்பலியை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டி ஞான பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்தியானத்தில் இறைமக்கள் பலரும் பக்தியுடன் பங்கு பெற்றனர். தீவகம் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் தவக்கால தியானங்கள் மறைக்கோட்ட ரீதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் 5ஆம் குழுவினருக்கான தியானம் பங்குனி மாதம் 21ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் வழிநடத்தலில் பருத்தித்துறை மறைக்கோட்ட பங்குகளை சேர்ந்த இறைமக்களுக்காக நடைபெற்ற இத்தியானத்தில் சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை, ஒப்புரவு அருட்சாதனம், திருப்பலி என்பன இடம்பெற்றன. இத்தியானத்தில் இறைமக்கள் பலரும் பக்தியுடன் பங்கு பெற்றினர். இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த கப்பூச்சின் சபை அருட்தந்தை பீட்டர் அமல்ராஜ் மற்றும் புதுவாழ்வு இயக்க குழுவினர் இணைந்து முன்னெடுக்கும் தவக்கால தியானமும் குணமாக்கல் வழிபாடும் யாழ் மறைமாவட்டத்தின் பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன. பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பமாகி நடைபெற்று வரும் இவ்வழிபாடுகள் இவ்வாரம் அக்கராயன், சில்லாலை, சுன்னாகம், இளவாலை, குருநகர், பண்டத்தரிப்பு, கொழும்புத்துறை, பளை ஆகிய பங்குகளிலும் யாழ்ப்பாணம் இறை தியான இல்லத்திலும் இடம்பெற்றன. திருப்பலி, குணமாக்கல் வழிபாடு, தியான உரை, நற்கருணை வழிபாடு என்பவற்றை உள்ளடக்கிய இவ்வழிபாடுகளில் ஏராளமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றனர். கரவட்டி பங்கு இளையோருக்கான தவக்கால தியானமும் கருத்தமர்வும் பங்குனி மாதம் 15ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கரவட்டி புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை விஜின்ரஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கிளரிஷியன் சபை அருட்தந்தை அருள்ராஜா மற்றும் அவரது குழுவினர் இணைந்து தியானத்தை நெறிப்படுத்தினர். இந்நிகழ்வில் 40 வரையான இளையோர் பங்கு பெற்றி பயனடைந்தனர். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆரம்ப பிரிவு மாணவர்களின் இல்லமை வல்லுநர் போட்டி பங்குனி மாதம் 19ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை துரியப்பா விளையாட்டரங்கில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 93 புள்ளிகளுடன் மத்தியூஸ் இல்லம் முதலிடத்தையும், 79 புள்ளிகளுடன் பொஞ்சின் இல்லம் 2ஆம் இடத்தையும், 75.5 புள்ளிகளுடன் லோங் இல்லம் 3ஆம் இடத்தையும், 65.5 புள்ளிகளுடன் டன் இல்லம் 4ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டதுடன் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கல்லூரியின் பழைய மாணவனும் லண்டன் MCC கிரிக்கெட் மத்தியஸ்தருமாகிய திரு ஆண்டன் சவரிமுத்து அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். சுண்டுக்குழி புனித யுவானையார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட காட்சி சிலுவை பாதை தியானம் பங்குனி மாதம் 21ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது.
பங்குத்தந்தை அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பங்கு மக்களால் கல்வாரி நாயகனோடு ஒரு பயணம் எனும் தலைப்பில் சிலுவை பாதை நிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டு தொடர்ந்து யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் நடைபெற்றது. காட்சி சிலுவை பாதையை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆசிரியர் திரு பிரபா அவர்கள் நெறிப்படுத்தினார். இத்தியானத்தில் பங்கு மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். உருத்திரபுரம் பங்கு மறைக்கல்வி மாணவர்கள் இளையோர் தந்தையர்களால் மேடையேற்றப்பட்ட சிலுவை பேசும் அன்பு திருப்பாடுகளின் தியான காட்சி பங்குனி மாதம் 15ஆம் திகதி ஜெயந்தி நகர் புனித அந்தோணியார் ஆலயமுன்றலில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை யோன் கனீசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 60 கலைஞர்களின் பங்கு பெற்றுதலோடு மேடையேற்றப்பட்ட இவ்வாற்றுகையை யாழ் திருமறை கலாமன்ற கலைஞர் திரு ஜெகன் கரன்சன் அவர்கள் நெறியாள்கை செய்தார். இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான சேவை நலன் பாராட்டு நிகழ்வு பங்குனி மாதம் 20ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கல்லூரி மத்தியோஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் திரு ஸ்டானிஸ்லாஸ், திரு சகாயராஜா, திருமதி ராமகிருஷ்ணன், திருமதி கலிஸ்டா கிறிஸ்டி ஆகியோர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு பொன்னாடைகள் போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான பாராட்டுரைகளும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் ஏற்புரைகளும் இடம்பெற்றன. யாழ் போதனா வைத்தியசாலை ஆன்மீக குழுமத்தினரின் தவக்கால யாத்திரையும் தியானமும் பங்குனி மாதம் 14ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. வைத்தியசாலை ஆன்மீக இயக்குனர் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை டினுசன் பியூமால் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் குழும அங்கத்தவர்கள் மணியந்தோட்டம் கர்த்தராலயத்தை தரிசித்து அங்கு அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண மறையுரைஞர் குழும அருட்தந்தையர்களின் நெறிப்படுத்தலில் இடம்பெற்ற நற்கருணை வழிபாடு மற்றும் ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெற்றனர். தொடர்ந்து புல்லாவளி புனித செபஸ்தியார் ஆலயத்தை தரிசித்து அங்கு நடைபெற்ற சிலுவை பாதை தியானத்தில் பங்கு பெற்றியதுடன் கட்டைக்காடு புனித கப்பலேந்தி மாதா ஆலயம், வெற்றிலைக்கேணி புனித அந்தோணியார் ஆலயத்தையும் பார்வையிட்டனர். இத்தியானத்தில் வைத்தியர்கள், தாதியர்கள், தாதியமானவர்கள், தன்னார்வ பணியாளர்கள் என 50 வரையானவர்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். புதுக்குடியிருப்பு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட விடுதலை குருதி திருப்பாடுகளின் ஆற்றுகை பங்குனி மாதம் 20ஆம் 21ஆம் திகதிகளில் புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் ஆலய முன்றலில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை அஜந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 150 அடி மேடையில் 160 கலைஞர்களின் பங்கு பெற்றுதலோடு மேடையேற்றப்பட்ட இவ்வாற்றுகையை அருட்தந்தை அஜந்தன் அவர்கள் எழுதி நெறியாள்கை செய்திருந்தார். நாரந்தனை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால தியானம் பங்குனி மாதம் 14ஆம் திகதி சனிக்கிழமை புனித பேதுரு பவுல் ஆலயத்திலும் 15ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை சின்னமடு செபமாலை மாதா ஆலயத்திலும் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானங்களில் திருப்பலி, ஒப்புரவு அருட்சாதனம், தியான உரை, குணமாக்கல் வழிபாடு என்பன நடைபெற்றன. இத்தியானத்தை யாழ் மாகாண அமலமரி தியாகிகள் சபை மறையுரைஞர் குழும அருட்தந்தையர்கள் நெறிப்படுத்தியதுடன் இவ்வழிபாடுகளில் பங்கு மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றனர். அமலமரி தியாகிகள் சபை யாழ் மாகாண மறையுரைஞர் குழுமத்தினரால் அக்கரையாயன் குளம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால தியானமும் குணமாக்கல் வழிபாடும் பங்குனி மாதம் 4ஆம் திகதி புதன்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஆல்பேன் சேகர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் திருப்பலி, தர்க்க பிரசங்கம், நற்கருணை வழிபாடு, ஒப்புரவு அருட்சாதனம் என்பன இடம்பெற்றன. திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ரெமோஷன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்தியானத்தில் பங்கு மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். முல்லைத்தீவு மறைக்கோட்ட இளையோருக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு புனித ராயப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை அல்வின் கிருபாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் கருத்துரை, சிலுவை பாதை, நற்கருணை வழிபாடு, தலைமைத்துவ பயிற்சி, சமூக தொடர்பாடல், விழிப்புணர்வு கருத்தமர்வு என்பன நடைபெற்றன. கருத்துரை மற்றும் சிலுவை பாதை தியானத்தை அமதித்தென்றல் உள ஆற்றுப்படுத்தல் நிலைய இயக்குனர் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை விஜேந்திரன் அவர்களும், நற்கருணை ஆராதனையை அருட்சகோதரர் கில்டன் அவர்களும், தலைமைத்துவ பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு கருத்தமர்வை இளையோர் ஆணைக்குழு வளவாளர்களும் நெறிப்படுத்தினர். இத்தியானத்தில் 120 வரையான இளையோர் பங்கு பெற்றி பயனடைந்தனர். பெரிய விழான் புனித அந்தோணியார் ஆலய பங்கு மக்களால் மேடையேற்றப்பட்ட பலிகளம் திருப்பாடுகளின் ஆற்றுகை பங்குனி மாதம் 15ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை நற்கருணைநாதர் சபை அருட்தந்தை ஞானநேசன் அவர்களின் தலைமையில் 120 அடி மேடையில் 100க்கும் அதிகமான கலைஞர்களின் பங்கு பெற்றுதலோடு மேடையேற்றப்பட்ட இவ்வாற்றுகையை திரு நிரூஜன் அவர்கள் நெறியாள்கை செய்திருந்தார்.
இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை யோசப்தாஸ் எபரட்னம், இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை இயேசுதாசன், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பெரியவிளான் புனித அந்தோணியார் ஆலய பங்கு மக்களால் திருப்பாடுகளின் காட்சியாக முதன்முறையாக மேடையேற்றப்பட்ட ஆற்றுகை இதுவென்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தீவகம், அல்லைப்பிட்டி, மொன்ஃபோர்ட் சர்வதேச பாடசாலை அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான தவக்கால தியானம் 20ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சாட்டி புனித சிந்தாத்திரை மாதா திருத்தலத்தில் இடம்பெற்றது. பாடசாலை முதல்வர் அருட்சகோதரர் ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை, ஒப்புரவு அருட்சாதனம், திருப்பலி என்பவை இடம்பெற்றன. இத்தியான நிகழ்வை யாழ் மறைமாவட்ட அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அவர்கள் நெறிப்படுத்தினார். இளவாலை புனித ஜூதா ததேயு ஆலய பொன்விழாவை முன்னிட்டு பொன்விழா விளையாட்டுக் குழுவால் முன்னெடுக்கப்பட்ட பங்கின் ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான மரதனோட்ட போட்டி பங்குனி மாதம் 21ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை எரிக் ரோஷான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கீழ்பிரிவு, இடைநிலை பிரிவு, மேல் பிரிவு என்று 3 பிரிவுகளாக இடம்பெற்ற இப்போட்டியில் 80 பேர் பங்கு பெற்றிருந்தனர். கிளிநொச்சி மறைக்கோட்ட இளையோருக்கான தவக்கால யாத்திரை பங்குனி மாதம் 15ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை செபமாலை செபஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இளையோர் வவுனியா கோமரசங்குளம் கல்வாரி திருத்தலத்திற்கு யாத்திரை மேற்கொண்டு அங்கு நடைபெற்ற சிலுவை பாதை, பாவ சங்கீர்த்தனம், திருப்பலி என்பவற்றில் பங்கு பெற்றியதுடன் மாங்குளம் புனித அக்னேஸ் அன்னை யாத்திரை தலத்தையும் தரிசித்தனர். இவ்யாத்திரையில் 66 இளையோர் பங்கு பெற்றினர். யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் காட்சி சிலுவை பாதை தியானம் பங்குனி மாதம் 18ஆம் திகதி புதன்கிழமை போயுட்டி புனித லூர்து அன்னை ஆலயத்திலும், 16ஆம் திகதி திங்கட்கிழமை நாரந்தனை புனித பேதுரு பவுல் ஆலயத்திலும், 15ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை குமுளமுனை தூய ஆவியார் ஆலயத்திலும் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை ஜோன் குரூஸ் அவர்களின் வழிநடத்தலில் தலைவர் செல்வன் நிராஜ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வுகளில் செல்வன் கட்சன் பிராங்க் விதுசன் அவர்களின் நெறியாள்கையில் சிலுவையோடு பயணம் எனும் மையக்கருத்தில் சிலுவை பாதை நிலைகள் இளையோரால் காட்சிப்படுத்தப்பட்டு தியானம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றினர். கொய்யாத்தோட்டம் பங்கு கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்டு வீதி சிலுவை பாதை 20ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ராஜேந்திரம் ஸ்டலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இச்சிலுவை பாதை தியானத்தில் 100க்கும் அதிகமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். சிலுவை பாதை நிறைவில் கிறிஸ்துவரசர் ஆலயத்தில் பங்கு தந்தை அவர்களால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. நாவாந்துறை புனித நீக்லார் முன்பள்ளி சிறார்களின் கண்காட்சி பங்குனி மாதம் 13ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. முன்பள்ளி அதிபர் நல்லாயன் கன்னியர் சபை அருட்சகோதரி ரஞ்சனா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறார்களின் கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்ட ஆக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்வில் சிறார்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர். நாவாந்துறை பங்கின் குருசடி தீவு புனித அந்தோணியார் தவக்கால யாத்திரை தல வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை யூஎன் பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்குனி மாதம் 21ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. 18ஆம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 20ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை செல்வட்டோரியன் சபை அருட்தந்தை மைக்கேல் ராஜா பிரபு அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். பருத்தித்துறை புலோலி புனித சூசியப்பர் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை கிருபாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்குனி மாதம் 19ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. 10ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 18ஆம் திகதி புதன்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை அமலமிரு தியாகிகள் சபை அருட்தந்தை ரோய் அலோசியஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தினரின் ஏற்பாட்டில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் முன்னெடுக்கப்பட்டு மாற்றம் ஆரம்பம் தவக்கால தியானம் பங்குனி மாதம் 15ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை கிறிஸ்துநாயகம் அவர்களின் உதவியுடன் உயிர்த்த ஆண்டவர் சமூக நிறுவனர் திரு லலித் பிரேரா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை ஆராதனை, புகழ்ச்சி ஆராதனை, குணமாக்கல் வழிபாடு என்பன இடம்பெற்றன. இத்தியானத்தில் ஏராளமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றனர். திருகோணமலை மறைமாவட்ட தவக்கால இறைவேண்டல் ஆராதனை பங்குனி மாதம் 14ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை பாலையூற்று புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருச்செபமாலை, நற்கருணை வழிபாடு, துதி ஆராதனை, இறைவார்த்தை பகிர்வு என்பன இடம்பெற்றன. இவ்வாராதனையை அருட்தந்தை சேவியர் ரஜீவா மற்றும் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை சந்திரதாஸ் ஆகியோர் இணைந்து நெறிப்படுத்தினர். இவ்வழிபாடுகளில் ஏராளமான இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றினர். மன்னார் மறைமாவட்ட வவுனியா மறைக்கோட்டத்தைச் சேர்ந்த மறையாசிரியர்கள் மற்றும் கத்தோலிக்க ஆசிரியர்களுக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 14ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை
பம்பைமடு இறையிறக்க திருத்தலத்தில் நடைபெற்றது. மன்னார் மறைமாவட்ட மறைக்கல்வி மற்றும் கல்வி ஆணைக்குழுவின் இயக்குனர் அருட்தந்தை கிருசாந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இத்தியானத்தில் சிலுவை பாதை, திருப்பலி, நற்கருணை வழிபாடு என்பன இடம்பெற்றன. திருப்பலியை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்தியானத்தில் 100க்கும் அதிகமான ஆசிரியர்கள் பங்கு பெற்றனர். டிலாசால் சபை அருட்சகோதரர் ஜூஸ்டஸ் அமரஜோதி அவர்கள் பங்குனி மாதம் 2ஆம் திகதி திங்கட்கிழமை இறைவனடி சேர்ந்தார். 1989ஆம் ஆண்டு பாகிஸ்தான் நாட்டில் தனது இறுதி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிய இவர் பாகிஸ்தான் நாட்டில் ஆசிரியர், ஆன்மீக தலைவர், ஆலோசகர், விடுதி காப்பாளர், நிர்வாக மேற்பார்வையாளர், ஆரம்ப மற்றும் உயர்நிலை பள்ளி முதல்வர், சகோதரர்களின் சமூக இயக்குனர் மற்றும் அநாதை இல்ல இயக்குனராகவும், பப்புவா நியூகினி நாட்டில் ஆசிரியர், ஆலோசகர் மற்றும் சமூக பணியாளராகவும், சிங்கப்பூர் நாட்டில் ஆசிரியராகவும், ஸ்பெயின் நாட்டில் இளம் லசாலிய மாணவ பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். அத்துடன் இலங்கை நாட்டில் சென்ட் பெனடிக் கல்லூரி ஆசிரியராகவும், விடுதி காப்பாளராகவும், தென் சூடான் நாட்டில் ஆசிரியர், சமூக இயக்குனர் மற்றும் முதல்வராகவும், கென்யா நாட்டில் டிலாசால் இளம் அருட்சகோதரர்களின் துணை இயக்குனராகவும், இந்தோனேசியா நாட்டில் டிலாசால் கத்தோலிக்க பல்கலைக்கழக விரிவுரையாளராகவும், இளம் லசாலியா குழு ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். இவரின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி இவரின் ஆன்ம இறைவனில் இளைப்பார மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போரின் சூழ்நிலைகளில் ஊடகங்கள் வழங்கும் தகவல் பிரச்சாரமாக மாறக்கூடாது. திருத்தந்தை 14ஆம் லியோ. தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை நோக்கி தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம். போரை நியாயப்படுத்த கடவுளின் பெயரை பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவம். பேராயர் பியபத்திஸ்தா பிட்சபாலா. மரியாயின் சேனை கொமிட்சி ஆர்ச்சேஸ் விழா. 1300க்கும் அதிகமான சேனையினர் யாழ் புனித மரியனி பேராலயத்தில் ஒன்று கூடல். எசன் மாநகரில் ஏர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக நற்கருணை மாநாடு. 300க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அபிசா கணேசலிங்கம், ரஜிந்தா வில்வராசா.